நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் கூகுளோட பிக்சல் பட்ஸ் 2 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் எப்போன்னா கூகுளோட பிக்சல் 4 லான்ச் பண்ணும்போது அதோட சேர்த்து இந்த கூகுளோட பிக்சல் பட்ஸ் 2 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் உங்களுக்கு ரெட்மி 8 மொபைல் அக்டோபர் 9 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதே போல் ஷோமி ஒரு மினரல் வாட்டர் பாட்டில் வந்து லான்ச்சிங் பண்ண போகிறாங்க. அதுவும் சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோவில் நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் உள்ள விஷயங்கள் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போகலாம். 2017 கூகுள் பிக்சல் பட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன், இந்த மாதிரி விஷயங்களை உங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தொடர்ந்து கூகுள் பிக்சல் பட்ஸ் 2 அப்படிங்கிற ஹெட்ஃபோனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது வயர்லெஸ் ஹெட்ஃபோனா இல்லை வயர்டு ஹெட்ஃபோனா அப்படிங்கிறது தெரியல. பட் வரப்போகுது. எப்போ வரப்போகுதுன்னா கூகுளோட பிக்சல் 4 லான்ச்சிங் அன்னைக்கு அதோடு சேர்த்து இந்த கூகுளோட பிக்சல் பட்ஸ் 2வும் லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. பட் அதோட ப்ரைஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எந்த வித இதுவும் அறிவிப்பு வெளியே வரல. பட் இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லான்ச்சிங் நடக்கும் போது இந்த கூகுளோட பிக்சல் பட்ஸ் 2 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சமீபத்தில் ஷோமி ரெட்மி 8A மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இதே ஷோமி ரெட்மி 8 மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இமேஜும் வெளியிட்டிருக்காங்க. அதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அக்டோபர் 9க்கு வந்து உங்களுக்கு ரெட்மி 8 மொபைல் வந்து வெற்றிகரமாக லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் 2 வேரியண்ட்டில் ரேம்பும் 2 வேரியண்ட்டில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. MIUI 10ஓட சாஃப்ட்வேர் வந்து வரப்போகுது. அதுவும் ஆண்ட்ராய்ட் 9.05 மூலியமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் கூடுதலான தகவல் என்னன்னா ஸ்னாப்டிராகன் 439 சிப்செட்டை வந்து இதில் பயன்படுத்த போகிறதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடியுது. இன்னும் ஒரு கூடுதலான தகவல் என்னன்னா 5000 mAh பேட்டரி கொண்டதாக இந்த ரெட்மி 8 மொபைலில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ரெட்மி 7ல் வந்து உங்களுக்கு என்ன ப்ரைஸில் கிடச்சிதுன்னா 8000 ரூபாய்க்கு கிடச்சிது. இப்போ ரெட்மி 8 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த ப்ரைஸில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பட் அக்டோபர் 9 வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதோட விலையும் முழுமையான விவரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஷோமியை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஷோமினாலே ஸ்மார்ட் ஃபோன் விற்பனையில் கோல் வச்சு நிற்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதையும் தாண்டி நிறைய ப்ராடக்ட் கேட்டகரியில் வந்து அவங்க புது ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஷோமி மினரல் வாட்டர் பாட்டில் வந்து சைனாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 24 பாட்டில்ஸ் வந்து உங்களுக்கு 60 சைனா கரன்சியில் வந்து சேல் பண்ணுறாங்க. அதாவது $8.5 உங்களுக்கு இந்த 24 மினரல் வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பாட்டிலோட அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300 ml உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போதைக்கு மட்டும் சைனாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. சமீபத்தில் தான் OnePlus நிறுவனம் வந்து ஒரு புதிய மொபைலை லான்ச் பண்ணாங்க. அதாங்க OnePlus 7T மொபைல். ஸோ இந்த மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட் வரப்போகுது. OxygenOS 10.0.3 அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு லான்ச்சிங் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் OnePlus 7T வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து OTA மூலியமாக இந்த புதிய சாஃப்ட்வேர் அப்டேட் கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது மூலியமாக வந்து ஃபோட்டோ குவாலிட்டிக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஏராளமான விஷயங்கள் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலியமாக நீங்கள் பெற முடியும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. கூடியவில் உங்களுடைய மொபைலில் அதுவும் OnePlus 7T மொபைலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஷோமி சமீபத்தில் ஒரு அருமையான ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது முழுக்க ஒரு 3-in-1 ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். பவர் பேங்க், சார்ஜர், பவர் அவுட்லெட், 3 விஷயங்களும் ஒரே ப்ராடக்ட்டில் 5000 mAh பேட்டரி இதில் இருக்குது. USB Type-C போட்டிருக்கு, USB Type-A போட்டிருக்கு, 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை இந்த ப்ராடக்ட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு பேர் எதுவுமே வைக்கல. கூடிய விரைவில் இந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிறாங்க. பட் எப்போ அப்படிங்கிறத ஷோமி தரப்பில் வந்து தெரிவிக்கல. இதோட ப்ரைஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 159 சைனா கரன்சியில் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளவு தான் இதை பற்றி நியூஸ் வந்து வெளியே வந்திருக்கு. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில். 2017 பெங்களூரில் OnePlus நிறுவனம் வந்து முதல் ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் ஓப்பன் பண்ணாங்க. இப்போ மும்பையில் OnePlus நிறுவனம் ஒரு ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டார்கெட் என்னன்னா 2020க்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் சிட்டிஸ்களில் வந்து தங்களுடைய OnePlus ஸ்டோரை வந்து ஓப்பன் பண்ண தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அந்த அறிவிப்பை இப்போ வெளியிட்டிருக்காங்க. 2020க்குள்ள முக்கியமான நகரங்களில் இந்த OnePlus ஸ்டோரை வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ OnePlusல மொபைலை வாங்கக்கூடியவங்க, OnePlus அக்சசரி வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ் அப்படிங்கலாம். ஸோ கூடியவில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய சிட்டிகளில். ஷோமி சமீபத்தில் ஒரு அருமையான டிராவல் எலக்ட்ரிக் கப்பை வந்து லான்ச் பண்ணுவாங்க. இது தெர்மோஸாகவும் நீங்கள் பயன்படுத்தலாம், வாட்டர் ஹீட்டிங்காகவும் பயன்படுத்தலாம். ஸோ 2 ஆப்ஷனும் வந்து இந்த வயோமி டிராவல் எலக்ட்ரிக் கப்பில் நீங்கள் பார்க்க முடியுது. 300 வாட்ஸ் பவர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா 0.5 kg இருக்குது. அதே போல் முழுக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடியால் உருவாக்கப்பட்டிருக்கு. 400 ml அளவு கொண்ட இந்த
ட்ராவல் எலக்ட்ரிக் கப்பில் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 சைனா கரன்சியில் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியே அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாயில் பண்ண வாட்டரை வந்து அதிகபட்சமாக 12 ஹவர்ஸ் வந்து தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஷோமி நிறுவனம் வயோமி ட்ராவல் எலக்ட்ரிக் கப் மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. ஃபேஸ்புக் ஒரு புதிய ஆப் வந்து சமீபத்தில் லான்ச் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்துறீங்களோ அவங்களுக்காகவே ஒரு பிரத்யேக ஆப்பை லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆப்போட பேர் வந்து த்ரெட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த த்ரெட்ஸ் மூலியமாக என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனோட கேமராவை இந்த த்ரெட்ஸ் வந்து பயன்படுத்தும். ஸோ இது மூலியமாக நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ, ஸ்டோரிஸ், ஸ்டேட்டஸ் இது எல்லாத்தையுமே உங்களுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு வந்து ப்ரைவேட்டாக ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. ஸோ கூடிய விரைவில் நீங்கள் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இந்த த்ரெட்ஸை பயன்படுத்தி பாருங்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நிண்டெண்டோட கேம்ஸ் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க சமீபத்தில் மரியா கார்ட் டூர் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து மொபைல் கேமை வந்து லான்ச் பண்ணாங்க. முதல் வாரத்திலே பார்த்தீங்கன்னா 90 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து இந்த ஆப்புக்கு வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் இது பயன்படுத்தலாம், ஐஃபோன் யூசர்ஸும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆப்புக்கு வந்து 90 மில்லியன் டவுன்லோட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதிகபட்சம் வந்து எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேசில், மெக்சிகோ, ஜப்பான், பிரான்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரிகளில் இந்த ஆப்ஸ்க்கு வந்து அதிகமான டவுன்லோட் வந்து வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வந்து 190 MB கொண்ட இந்த மரியா கார்ட் டூரை வந்து கேமை வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸ் வந்து 192.8 MB கொண்டதாக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கேமை வந்து நீங்கள் ப்ளே பண்ணணும்னா கண்டிப்பாக இன்டர்நெட் அவசியமாக இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்காங்க. ஸோ டீப்பாக வந்து நீங்கள் இந்த கேமை வந்து விளையாடணும் விருப்பப்பட்டால் அதுக்கு நீங்கள் சம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸ் வீடியோவை இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸ் வீடியோவில் கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக இதன் வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க, கவலையே இல்லை.